என்னோட ஓட் பேங்க்னா இங்கே உள்ள ஓட்டு ஒரு 5000 பேர். நான் விஜய்க்கு ஆதரவாக போட சொல்கிறேன். நான் 5000 பேர் நான் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் போட்டோம். விஜய்க்கெல்லாம் போடல. சும்மா சொல்கிறதா? நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபாலோயர்ஸ் குறிப்பிட்ட இடத்துக்கு போட்டோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. மனப்பூர்வமாக போட்டோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போட்டோம். ஆனால் நான் தோத்துட்டோம். இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சோன்னு நான் உனக்கு தான் போட்டேங்கிற கதையெல்லாம் இங்கே ஆகாது. ஓகேவா? நான் வெளிப்பட உண்மைக்கு உண்மையாக நிற்கிறவன். நான் என் மனசுக்கு பிடிச்ச கட்சிக்கு நான் போட்டேன். ஆனால் போயிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டீங்க. வாங்க. நல்லது செய்யுங்க. வாங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். நல்லது செஞ்சால் நல்லதுன்னு பாராட்டுவோம். மனப்பூர்வமாக பாராட்டுவோம். ராத்திரி பகல் பாராட்டுவோம். கெட்டது செஞ்சாலும் பாராட்டுவோம். இவ்வளோ நாள் உங்கள் தற்குறி இந்த சில்லறத்தனத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு சீரியஸ் பொலிட்டிஷியனாக நல்லது செய்யும். மக்களுக்கு நல்லது செய்யுமா? அதுக்கு தான் அரசு இருக்கு. அரசு எதுக்குமா இருக்கு? இந்த சில்லற பயில பேச்செல்லாம் கேட்காதீங்க. யார் பேச்சும் கேட்காம என்னவோ ஆண்டவன் உங்க கூரையை பிச்சுட்டு உள்ள குதிச்சுட்டு ஒரு படத்துல ஜோதிகாவும் ரேவதியும் ஒரு குண்டான தேடி போவாங்க பாருங்க. அதுக்குள்ள ஏதோ வச்சாலும் பணமா மாறிடும். அந்த மாதிரி ஒரு குண்டா உங்கள்கிட்ட அலாவுதீன் அற்புத பூதம் ஒன்று கிடைச்சிட்டு உங்க கூட இருக்க நல்லவனை வச்சு ஆட்சி அமைச்சு நல்லது செய்யுங்க. நம்ம மனப்பூர்வமாக வரவே இருப்போம். இந்த லேடிஸ் மேட்டர் எல்லாம் ஈடுபடாதீங்க. கெட்ட பேர் இது உங்களுக்கு. அவங்களெல்லாம் துரத்தி விடுங்க. அம்மா புண்ணியவதி போய் வாம்மா, இந்த கொஞ்சம் ஆளை விடு, நல்லது செய்கிற மக்களுக்குன்னு செய்யுங்க. அப்போ மக்கள் எல்லாம் உங்களை வரவேற்பாங்கன்னு சொல்ல வர. நீங்களே விமர்சனத்துக்கு ஈடு கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நேற்று வரைக்கும் கரெக்டாக போயிட்டேன். ஒரு சின்னதாக ஒரு சொல்கிறேன், இது வந்து விஜய் ஒரு காதுக்கே போட்டோம். ஒரு சின்னதாக ஒரு ரேஷன் கடையில் எங்கள் வீட்டில் உள்ளவங்க போயிருக்காங்கம்மா. இதை விட வேறு உதாரணமும் சொல்ல முடியாது. நேற்று ரேஷன் கடைக்கு போகிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் அங்கே தானே இருக்குது, உங்கள் வீடு அங்கே தானே இருக்குது. இது கேட்டது யாரு? ரேஷன் கடையில் வேலை பார்த்தவர். சரி, 4 ஃபோட்டோ மாட்டுவேன் இந்த இடத்துல விஜய் ஃபோட்டோவை. தவேக்கா அப்படின்னு கத்த போட்டிருக்காரு. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ நேற்றே உங்களுடைய சுயரூபம் இப்படி இருந்தால் இப்படி இல்லை, அப்படி சத்தம் போடுறதுனால என்ன ஆகிட போகுது? நேற்று சட்டமன்றத்திலேயே கைட்டியாச்சு. தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஃபோட்டோ கைட்டியாச்சு. ஓகே, இவங்க ஃபோட்டோ வைக்கிறதுக்கு தயார் பண்ணுறாங்க. அது என்ன அதிகாரிகளுக்கு வேலையாக அதுதானே? ஜெயிச்சு முடியல, எல்லாம் பனையூருக்கு படம் எடுத்துட்டாங்க. செத்து இருந்து தான் போங்கனப்பா, அங்காக்க போயிட்டாங்க. ஐஏஎஸ் எல்லாம் அங்கே, அதுதானே ப்ரோட்டோக்காலு. அப்போ அப்படி உங்கள் மனநிலை இருந்தால் எப்படி? எங்கள் விஜய் அண்ணாவோட பேசுனேன் பாத்தியாடா அப்படின்னு கேட்டால் அது அரசியல் இல்லை. அரசியலுங்கிறது ஒரு மாண்பு. அதை அவங்க கடைபிடிக்கணும்ல. கடைபிடிக்க விஜய் சொல்லணும் முதல்ல. மற்ற எதிர்கட்சிக்காரவங்கள்ட்ட இது மாதிரிலாம் தரக்குறைவாக பேசுறது, விமர்சிக்கிறதுலாம் கூடாது. அமைதியாக இருங்க, நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம்.